பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். நேற்று இந்த தீவிரவாதிகள் யார், இந்த டிஎம்கேவோட குரூப்பு தான். கண்டிப்பாக அந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த டிஎம்கேக்காரங்களுக்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். ஏன்னா இவங்க கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒன்று தான். இந்துக்களை அழித்து இந்துக்களை இல்லாமல் ஆக்கி இந்த இந்தியாவில் வந்து இந்துக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறவங்க தான் இந்த டிஎம்கே தீவிரவாதிகள் டிஎம்கே எல்லாரும் ஒன்று தான். நேற்று காஷ்மீரில் 27 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அது எப்படி? அவங்களோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு சுன்னத் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு ஹிந்துவான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் இல்லை? ஒரு 120 கோடி இந்துக்கள் வாழ்கிற நாட்டில் நீ ஹிந்துவா என்னென்னு பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ இவங்க எந்த லெவலுக்கு இருக்காங்கன்னு சொல்லி என் அன்பு தமிழ் சொந்தங்களே நீங்களே பார்க்கணும். காஷ்மீரில் தானே நடந்துச்சு, நம்ம தமிழகத்தில் இருக்கோம், நம்ம தமிழகத்துக்கு எப்படி நடக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் தமிழகத்தில் நடக்க எவ்வளோ நாள் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக தமிழகத்துலேயும் நடக்கும். தமிழகத்தில் எங்கெங்கே இந்துக்கள் இருக்காங்கன்னா அத்தனை பற்றியும் கொள்ளுவாங்க. கொன்னுட்டு மதத்தை மாற்றி இவனுக்கு இந்தியாவில் ஹிந்துன்னு ஒரு இதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு. அப்பாவி உயிர்கள், அந்த 27 உயிர்களும் அப்பாவி உயிர்கள். அவங்க என்ன பண்ணினாங்க? ஹிந்துவாக இருந்த ஒரே காரணத்துக்காக வெட்டி கொண்டிருக்காங்க, சுட்டு கொண்டு இருக்கான். அதில் 2 வேறு நாட்டுக்காரங்க அப்ராணிங்க. 27 பேருமே அப்ராணிங்க. என்னத்துக்காக செத்தமுன்னே தெரியாமல் செத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த டிஎம்கே காரணம். இவன் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் பண்ணுறது வந்து காங்கிரஸும் இந்த டிஎம்கே காரங்களாக தான் இருக்கும். நான் உண்மையிலே இதை பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். இது இவங்க டிஎம்கேவோட கைக்கூலிகள் தான் இதை பண்ணியிருக்கும். இன்னும் தமிழக அரசு வந்து இந்த தமிழக அரசை நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே மட்டும் ஆண்டுச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு சுடுகாடாயிரும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காஷ்மீரில் செத்த அந்த அப்பாவி உயிர்களுக்கு தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய அந்த தீவிரவாதிகளுக்கு கண்டனங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம தலைவர் பிரதமர் மோடியும் அமித்ஷாஜியும் இதுக்கு வந்து நம்ம இந்தியானா யார், இந்தியா மேலே கை வச்சா என்ன நடக்கும்னு சொல்லி அவங்க நம்ம 27 அப்பாவி உயிர்களை பலி கொடுத்துருக்கோம். அங்கே அந்த நாடே இருக்கக்கூடாது, அந்த நாடே இருக்கவே கூடாது. ஏன்னா இவனை அவன் எவ்வளோ செத்தவன் பூரா நம்ம எதுக்கு செத்தவனே தெரியாமல் செத்துருக்காங்க. பாவம் அவன் இல்லை ஏதாவது தப்பு பண்ணானா? அந்த டிஎம்கேக்காரன் இந்த நம்ம தமிழகத்தில் எத்தனை பெண்களை இவன் இது பண்ணியிருக்கான். அவன்லாம் உயிரோடு தான் இருக்கான். இந்த நீதிபதிகள்லாம் நீதிமன்றம்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. மித்த நாட்டிலலாம் இந்த கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் இந்த போதைப் பொருள் வச்சுருந்தாலே அவன் ஆயுசுக்கும் வெளியவே வர முடியாது. கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்தியிருக்கான். அவனெல்லாம் இந்த ஜாமீனில் விட்டுட்டாங்க. பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்ணுறவனை விட்டுருந்தாங்க. கொலை பண்ணவனை விட்டுருந்தான். பிறகு எப்படி நாட்டில் சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கும்? இந்த நீதிபதிகள் வந்து காசை வாங்கிக்கிட்டு நீ இப்படி செஞ்சன்னா அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும்? மத்திய அரசு எவ்வளோ இந்த டிஎம்கே ஆட்சி வந்து தீவிரவாதிகளுக்கும் நான் நிறைய வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவனுக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ணவங்களை வந்து நீங்கள் நல்லா தப்பு பண்ணுங்கள், நீங்கள் தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற அரசாங்கம் தான் டிஎம்கே அரசாங்கம். இது தப்பு, நீ தப்பு செஞ்சனா உனக்கு சரியான நீ வெளியவே வர முடியாதுன்னு ஒருத்தன் தப்பு பண்ணாங்கன்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்துட்டு எவனுமே அடுத்து தப்பு செய்ய பயப்படணும். ஐயோ இந்த தப்பு பண்ணாமல் நமக்கு இப்படி நடந்துருமோன்னு. ஆனால் இந்த டிஎம்கே அரசாங்கத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் எல்லாருமே சமூக வலைதளங்களில் பார்ப்பீங்க. சிசிடிவி கேமரா இருக்குது, அத்தனை மக்கள் இருக்காங்க. பட்ட பகலில் கொலை பண்ணிட்டு போகிறான். கேமராவில் அவங்க ஃபேஸு கரெக்டாக ஐடென்டிஃபை இருக்குது, அவன் தான் இருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் இந்த நீதிபதிகளுக்கு அது கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் டிஎம்கேவோட ஆளுங்க. டிஎம்கே ஆள் என்ன செய்வான்? தப்பு பண்ணுறவனை விட்டுறணும். தப்பு பண்ணாத அப்புறாணி அவன் போய் அவனால் அந்த ரவுடிகளாலையும் இந்த இவங்களாலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏற்கனவே இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கான். ஏற்கனவே போலீஸ் வந்து ரவுடிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டிஎம்கேக்காரன் வந்திருப்பான். ஏன்னா தப்பு பண்ணுறது டிஎம்கேக்காரன் போய் அவன் டிஎம்கேக்காரன் போகும்போது போலீஸ் என்ன செய்தான்? இந்த ஏற்கனவே டிஎம்கேக்காரனால பாதிக்கப்பட்டிருக்கான், இப்போ போலீஸாலையும் பாதிக்கப்படுறான். என்ன செய்ய முடியும்? அப்படி தான் இந்த காஷ்மீரில் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளே, உண்மையிலேயே நைட்டெல்லாம் உறக்கமே வரல. காஷ்மீரில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ரவுடிகளே விட்டுறாங்க, மக்களுக்கு இடையூறு பண்ணுறவங்கள விட்டுறாங்க. அவங்க என்ன செய்வாங்க காஷ்மீரில்? இந்துவாக இருந்தது ஒரு பாவமா, ஒரு தப்பா?
பாரதிய ஜனதா கட்சி எப்போயுமே சொல்லும், அனைத்து மதத்துக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும் இப்படி இந்த மாதிரி தீவிரவாத செயலில் யார் செய்தா யார் செய்வா அப்படின்னு அனைத்து என் உறவுகளும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், வச்சுக்கிறணும். உண்மையிலேயே இது எனக்கு உண்மையிலேயே நைட்டெல்லாம் உறக்கமே இல்லை. இப்படி மொத்தமாக கொள்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்றுமே இல்லையா? அவங்கள எப்பட்றா நீங்கள் ஆதரிக்கீங்க? அப்போ உங்களுக்கும் இந்த படுகொலைக்கும் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது தானே? இவன் எப்படி பண்ணுவான் அதை தைரியமாக வந்து? நீ ஹிந்துவா என்னென்னு கேட்டு கொண்டிருக்கான். அப்போ நீங்கள் ஹிந்துவாக இருக்கிற அத்தனை பேத்துக்கு தான் இது நடக்கும். நாளைக்கு நீ ஹிந்து தானே, உன்னைங்க அப்போ நீ ஹிந்துவா, அப்போ சாவுன்னு வெட்டி கொள்ளுவான், கண்டிப்பாக கொள்ளுவான். நீங்கள் டிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே ஆட்சி இருக்கிற வர தீவிரவாதிகளை இவங்க ஆதரிக்கிறது தான் இவங்களோட. ஏன்னா இவங்களோட கள்ளப்பணத்தை பூரா ஒயிட் ஆக்குறதுக்காக தீவிரவாதிகளுக்கு கொடுத்து எப்படியாவது இந்த பாரதிய ஜனதா கட்சியை இங்கேருந்து ஒழிச்சிடணும்னு தான் இந்த டிஎம்கேவும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸும் தீவிரவாதிகளை வளர்த்து விடுது. அனைத்து என் தமிழ் சொந்தங்களும் நல்லா புரிஞ்சு யோசித்து செயல்படுங்க. இல்லைனா காஷ்மீரில் ஏற்பட்ட அந்த 27 அப்பாவி உயிர்கள் மாதிரி தான் உங்கள் உயிர்களும் ஒரு நாளைக்கு போகும். தயவு செஞ்சு அனைவரும் சிந்தித்து செயல்படணும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் எங்களோட அன்பான பணிவான வேண்டுகோள் என்னென்னா, நம்மளை தொட்டுட்டான், அவன் 27 உயிர்களை கொண்டிருக்கான், அந்த நாடே இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஆட்சிக்கு நம்ம மக்கள் மேலே நம்ம மக்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதுவும் இவன் பண்ணின அந்த தப்பை மன்னிக்கவே முடியாது. இவன் ஹிந்துவா பிறந்ததுனால செத்துறணுமா? அவன் நல்லவனா? அதெல்லாம் இல்லை. இப்படி மொத்தமாக கொள்கிறாங்களே, நம்ம பதில் கொடுக்கலனா இந்த மக்கள் அப்போ இவங்கெல்லாம் இப்படியும் நம்ம நினச்சிருவாங்க. தயவு செஞ்சு பதிலுக்கு 27 உயிருக்கு நம்ம அந்த நாட்டவே அழிச்சிடணும். அழிப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை, தமிழக மக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நம்மளை நம்ம நாட்டுக்குள்ளே ஹிந்துவா என்னென்னு பார்த்து கொண்டுட்டு போயிட்டான். நம்ம இதை இப்படியே விட்டோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் எப்படின்னு உங்கள் 2 பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த உயிர்களுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.